கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1505 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். தேவனுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி நிறைய பேர் பாவம் செய்கிறார்கள். தேவன் எப்படி விசாரிப்பார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது சிலர் நினைக்கிறார்கள், கடைசி காலத்தில் மனம் திரும்பினால் போதும் என்று நினைக்கிறார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் பதிவு செய்யப்படுகிறது, பாவியாய் வாழ்ந்தாலும் பதிவு செய்யப்படுகிறது. உங்கள் வாழ்க்கைக்கு தக்கதாகத்தான் ஜட்ஜ்மெண்ட். ஹல்லேலூயா, க்ளோரி. சிலர் தங்களுடைய மூதாதையர் மரித்து போன பின்னாடி அந்த கல்லறைகளில் போய் எதையாவது ஒன்றை வெளிச்சமாக்கி அவர்கள் பரலோகம் போய்விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். அல்லவே அல்ல. இயேசு கிறிஸ்தவம் தெளிவாக சொல்லுகிறது, நீ வாழுகிற பொழுது பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவர் பரிசுத்தர். எனவே நீங்களும் பரிசுத்தராய் வாழுங்கள். நடந்ததை தேவன் விசாரிப்பார். மறந்து விடாதிருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நடந்ததை விசாரிக்கிறவரை வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி எத்தனையோ பேரை விசாரித்திருக்கிறேன். வியாதியஸ்தரை விசாரித்திருக்கிறேன். கடனோடு இருந்தவர்களை விசாரித்திருக்கிறேன். இன்றைக்கும் நீர் விசாரிக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். நடந்ததை தேவன் விசாரிப்பார். எனவே நடந்த காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் நடக்க உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள் ஆண்டவருக்கு. அப்பொழுது தேவனுடைய விசாரணையிலே உங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் ஏற்றுக்கொள்ளுகிற பிரகாரம் உங்கள் வாழ்க்கை அமையட்டும். ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.